ஹாய், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயன்ட் யூஐ அப்படிங்கிற ப்ளக்கினை பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளூயன்ட் யூஐ அப்படிங்கிற ப்ளக்கின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ளட்டர் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸை விண்டோஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயன்ட் தீம்காக நம்ம கொண்டு வரதுக்காக ஃப்ளூயன்ட் யூஐ யூஸ் பண்ணுறோம். ஃப்ளூயன்ட் யூஐ அப்படிங்கிறது என்னென்னா, விண்டோஸுடைய லேட்டஸ்ட்டு தீமிங் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஃப்ளூயன்ட் யூஐ. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுற எல்லாருமே தெரியும். இதுதான் வந்து விண்டோஸ் ஃப்ளூயன்ட் யூஐ. ஸோ இந்த ஃப்ளூயன்ட் யூஐயை நம்ம ஃப்ளட்டர் ஆப்பில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்காக என்கிட்ட ஒரு டெமோ ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த டெமோ ப்ராஜெக்டோடைய ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு விண்டோஸ் 10 பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம விண்டோஸுடைய மாடர்ன் லுக்குக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளூயன்ட் யூஐ அப்படிங்கிற ப்ளக்கினை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளூயன்ட் யூஐ அப்படிங்கிறது நம்ம இப்போ மெட்டீரியல் டிசைன் மாதிரி ஃப்ளூயன்ட் டிசைன் அப்படிங்கிறது விண்டோஸுடைய அந்த டைப்போகிராஃபி இல்லையா, ஐ மீன் அந்த தீம் கல்ச்சர் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இங்கே வந்து நம்ம மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூயன்ட் ஆப் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். ஸோ ஃப்ளூயன்ட் ஆப் அப்படின்னு மாற்றுறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃப்ளூயன்ட் தீம் ஃபுல்லாக நம்ம ஆப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து விண்டோஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங்லேயே இருக்கும். அந்த இம்போர்ட் வந்து உங்களுக்கு லோடிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃப்ளூயன்ட் யூஐ கொடுத்தீங்கன்னா அது டேரெக்டாக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஏர் காட்டுது இல்லையா. ஸோ இதனால் அப்படின்னா, ஸோ இந்த தீம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃப்ளூயன்ட் தீமாக இருக்கும். ஸோ ஃப்ளூயன்ட் தீம், அந்த ஃப்ளூயன்ட் தீம்குள்ளே மெட்டீரியல் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அந்த டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனுடைய ப்ரிவ்யூ எப்படி இருக்குங்கிற அப்படிங்கிறதுக்காக ஸோ இது நம்மளுடைய அந்த ஓல்டு விண்டோஸ் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட டிசைன் மாறிடுச்சு இல்லையா. யூ கேன் ஃபீல் த டிசைன், சம்திங் சேஞ்ச், ரைட். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஸ்கேஃபோல்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஸ்கேஃபோல்டுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேவிகேஷன் வியூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நேவிகேஷன் வியூ, அப்ளிகேஷன் வியூவுக்கு ஒரு ஆப் பார் வேணும் இல்லையா. ஸோ நேவிகேஷன் ஆப் பார் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆப் பார் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டைட்டில் வைப்போம். அது ஒரு டெக்ஸ்ட்டு, அதோடைய நேம் லெட்ஸே தி ஃப்ளட்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம வைப்போம். ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு எரர் காட்டுது. எதனால் அப்படின்னா, ஸோ நேவிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக சம் பேனல்ஸ் வேணும் இல்லையா. நம்ம நேவிகேஷன் பார் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது கீழே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நேவிகேஷன் பேன் வந்து நமக்கு வேணும். ஸோ நேவிகேஷன் பேன், ஸோ நேவிகேஷன் பேனுக்கு ஐட்டம்ஸ் வேணும். ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம வேணாலும் வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் see சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட். ஸோ இது வந்து சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு யூஐ மாறிடுச்சு இல்லையா. ஸோ பழசாக இருந்ததுக்கும் இப்போ புதுசாக வந்து ஒரு டிசைன் மாறி இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நேவிகேஷன் பேன் ஐட்டம் ஆட் பண்ணலாம். அது ஆக்சுவலி வந்து பேன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். பேன் ஐட்டம் அப்படின்னா, ஸோ ஐக்கான் வந்து இட்ஸ் ஏ ஐகான்ஸ் டாட் கோம். பாடி வந்து நமக்கு ஏதாவது ஒரு விட்ஜெட் ஆக்சுவலாக எப்படி சே வந்து நம்ம கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணலாம். கண்டெய்னரில் சென்டரில் ஒரு டெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸ்க்ரீன் இது நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் தெரியும் இல்லையா. ஐ ஹோப் இந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேர்வ்டு டிசைன் வந்து பார்த்தீங்களா. இந்த கேர்வ்டு டிசைன் தான் வந்து விண்டோஸ் 11 அந்த நம்ம எக்ஸ்பெக்டட் தீம். நம்ம இதை வந்து கொஞ்சம் டீக் பண்ணி பார்ப்போம். தீம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ தீமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் சேஞ்ச் சம் கலர்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு ஓவரால் கலர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம தீமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆக்சன் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ as usual நம்ம விண்டோஸுடைய கலர் நம்ம ப்ளூ யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சென்ட் நம்ம ப்ளூ யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நமக்கு ஏர் காட்டுது எதனால் அப்படின்னா, ஸோ மெட்டீரியல்லையும் கலர்ஸ் இருக்குது, ஃப்ளூயன்ட்லேயும் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இடத்துல மெட்டீரியலில் ஹைட் கலர்ஸ். ஸோ ஹைட் கலர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த மெட்டீரியலுடைய கலர்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். நம்மளுடைய ஃப்ளூயன்ட் கலர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ நான்
ஸோ நம்ம வந்து இந்த ஆக்சின் கலர் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து டார்க் மோடும் இருக்கு இல்லையா. ஸோ டார்க் தீமில் ஃப்ளூயன்ட் தீம் டேட்டா. ஸோ இதுலேயும் வந்து ஆக்சன் கலர்ஸ் வந்து நான் வைக்கலாம். கலர் டார்க், கலர் ஸ்டார் ப்ளூ. இதனுடைய பிரைட்னஸ் வந்து டார்க் அண்ட் இதனுடைய பிரைட்னஸ் வந்து லைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமைசேஷனுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம டார்க் தீம் இருக்கிறதுனால ஸோ டார்க்குக்கும் அப்ளை இருக்குது. யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். லைக் நீங்கள் முதல்ல இருந்த விண்டோஸ் ஆப்புக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹோம்னு வேணும் இல்லைங்களா. சும்மா எம்டியாக இருக்கிறத விட ஹோம்னு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு பேன் ஐட்டம்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அது வந்து அந்த நேமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த நேம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா டைட்டில். ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோம். லெட்ஸ் சே ஒரு ஸ்க்ரீன் ஆட் பண்ணலாம். இன்னொரு ஐட்டம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்னொரு ஐட்டம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் அப்படிங்கிற ஒரு நேம் யூஸ் பண்ணலாம். இன்ஃபோ அபவுட் ஸ்க்ரீன். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து அபவுட் ஸ்க்ரீன் அண்ட் இது அபவுட் ஸ்க்ரீன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த சேஞ்ச் ஆகலை இல்லைங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு செலக்டட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நேவிகேஷன் வியூவில் பண்ணுறதா. ஸோ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட்ஸ் டேக் இன் செலக்டட் எக்வல்ஸ் 0. ஸோ 0 தான் இனிஷியலாக செலக்டட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு நேவிகேஷன் பேனில் செலக்டட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரில் இந்த செலக்டடாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செலக்டட் வேல்யூ எப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த இன்ட் வேல்யூ வந்துடும் இல்லைங்களா. ஸோ செட் ஸ்டேக் ஆஸ் யூஷுவல் செலக்டட் ஈக்குவல் வேல்யூ. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம். ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் நேவிகேஷன் திங். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பேண்டடாக இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு இது நம்ம ஏரியா தேவை அப்படின்னா டிஸ்பிளே மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பேனுடைய டிஸ்பிளே மோட் வந்து காம்பேக்ட், மினிமம், ஓப்பன் மாதிரி. ஸோ நம்ம காம்பேக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காம்பேக்ட்னா ஸோ இது போல் வந்துருச்சு, இது போல் சின்னதாக வந்துருச்சு. நீங்கள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே வந்து நம்ம மினிமல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மினிமல் அப்படின்னா ஸோ மேலே வந்துருச்சு. ஸோ இது போல் மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வர மாதிரி, இங்கே ப்ரெஸ் பண்ணிங்க க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொன்னால் ஸோ ஆஸ் யூஷுவல் ஓப்பனாக இருக்கிறது. அண்ட் டாப் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இடத்துல டாப்பில் வந்து நீங்கள் ஆகலை. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளூயன்ட் யூஐ. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஆப்புடைய டிசைன் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் ஃப்ளூயன்ட் யூஐ. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.